டாக்டர், சர்க்கரை நோயாளிகள் பழைய சோறு சாப்பிடலாமா? அப்படி சாப்பிட்டா பிளட் சுகர் ஏறுமா? உங்க வீடியோஸ்ல வெந்தயத்தையும் வெந்தயக்கீரையும் பற்றி சொன்னதெல்லாம் பார்த்து நான் வெந்தயக்கீரையை சாப்பிட்டு சர்க்கரை எனக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு டாக்டர். மிக்க நன்றி. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும் நீங்க சொல்லும் போதே எனக்கு சர்க்கரை இல்லாம போன மாதிரி இருக்கு. நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ல நல்ல நல்ல கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இந்த கேள்விகள் எல்லாம் என்னை நிறைய படிக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது. நிறைய பேருக்கு கமெண்ட்ல நான் பதில் சொல்லி இருக்கிறேன். இந்த பதில்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்தா சர்க்கரையை பற்றிய ஒரு நல்ல புரிதல் உருவாகும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை வடிவமைக்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்த நிகழ்ச்சியை கொடுக்கிறோம். அதுல உங்க கேள்வியும் இருக்கா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதிர்காலத்துல இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான கேள்விகளை கேளுங்க, நான் பதிலளிக்க தயாரா இருக்கிறேன். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. இந்த வீடியோ சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்கள் மருத்துவமனை காரைக்குடியில 35 வருஷமா இயங்குது. என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது புக் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டோ இந்த புத்தகத்தை கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வணக்கம் டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டு எங்க அம்மாவுக்கு சர்க்கரை அளவு HbA1c 6.4 இருந்து 5.5 குறைஞ்சு விட்டது. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நான் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு வர்றது ஒரே ஒரு விஷயம்தான். சோறுல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு தட்டை எடுத்துக்கிட்டோம்னா பாதி சோறும் பாதி காய்கறிகளும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சோறு மாவுச்சத்து அதிகமா இருக்கும், காய்கறிகளும் பயரும் புரதச்சத்து அதிகமா இருக்கும். இதுல சர்க்கரையோட அளவும் கூடாது, உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும் அப்படின்னு பல வீடியோக்கள்ல நான் தொடர்ச்சியா சொல்றேன். இதை கேட்டு என்னுடைய அம்மா இதை பார்த்துட்டு இதே மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அவங்களுடைய சர்க்கரையோட அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க சேனலை தொடர்ச்சியா பாருங்க. சர்க்கரையை பற்றிய புரிதல் உருவாகட்டும், நமது தமிழ் சமூகம் மேம்படட்டும். டாக்டர், சர்க்கரை நோயாளிகள் பழைய சோறு சாப்பிடலாமா? அப்படி சாப்பிட்டா பிளட் சுகர் ஏறுமா? இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி. சுடுசோறு சாப்பிட்றப்ப சோறு நல்லா வெந்திருக்கும், நீர்ச்சத்து கொஞ்சம் குறைவா இருக்கும், டேஸ்டா இருக்குன்றனால நிறைய சாப்பிடுவோம். நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ட உடனே ஜீரணமாகி சர்க்கரையோட அளவு கூடும். ஆனா பழைய சோறு சாப்பிட்றப்ப அதுல உள்ள சர்க்கரை சத்து ஸ்டார்ச்சா மாறுது. அது நம்ம வயிற்றுக்குள்ள போன உடனே மெதுவா தான் செரிமானம் ஆகும். அதனால சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா கூடுது. சோறோட சேர்த்து நிறைய தண்ணி குடிக்கிறதுனால சோத்தோட அளவு குறையும். அதனால சர்க்கரையோட அளவும் உடனே கூடாது. என்னோட பாயிண்ட், பழைய சோறா இருந்தாலும் சுடுசோறா இருந்தாலும் அது சர்க்கரை இருக்கு. அதனால பாதி சோறும் பாதி காய்கறிகளும் எடுத்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு கூடாது, உங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்துகளும் கிடைக்கும். இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். வணக்கம் டாக்டர், எனக்கு பிபியும் சுகரும் இருக்கு. நான் அசைவம் சாப்பிடலாமா? ரொம்ப நன்றி உங்கள் பதிவுக்கு. அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அசைவம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. தாராளமா அசைவம் சாப்பிடலாம். அசைவம் வைக்கிறப்ப குறிப்பா மீன், கோழி, முட்டை தாராளமா சாப்பிடலாம். ஆனா எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ உதாரணமா உங்க வீட்டுல ஒரு மீன் குழம்பு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க குழம்பு வச்ச உடனே அதுல ஒரு 3-4 துண்டு மீன் எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சு முதல்ல அதை சாப்பிட்டு முடிச்சிருங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே உங்களுக்கும் மீன் சாப்பிட்ட திருப்தி கிடைச்சிரும், வயிறும் ஓரளவுக்கு ஃபுல்லாயிரும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்க சோறு போட்டு மறுபடியும் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப உங்க சோறோட அளவு குறையும். இதனால சர்க்கரையோட அளவும் கூடாது. முடிஞ்ச அளவு ஆட்டுக்கறி சாப்பிட்றத தவிர்த்துருங்க. இந்த மெத்தடு படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க சர்க்கரையோட அளவு நிச்சயம் கூடாது. உப்பு நீர் இருக்கிறவங்க மட்டும் உங்க டாக்டரோட அட்வைஸ் படி நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு சாப்பிடுங்க. எனக்கு சர்க்கரை நோயோட அறிகுறியே தெரியாம 70% கண்ணுல பார்வை போச்சு. இப்போ சர்க்கரை மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுறேன். காரைக்குடி வரும்போது உங்களை பார்க்கிறேன் டாக்டர். சர்க்கரை நோய் ஒரு சைலண்ட் கில்லர். 90% நோயாளிகளுக்கு எந்த விதமான அறிகுறிகளும் தெரியாது. பிரச்சனை வந்த பின்னாடி தான் சர்க்கரை இருக்கிறதே தெரியும். இதனாலதான் எங்க மருத்துவமனைக்கு வர்ற ஒவ்வொரு புது சர்க்கரை நோயாளிக்கும் நாங்க ஒரு முழு உடல் பரிசோதனை செஞ்சிடறோம். அவங்களுக்கு கண்ணுல பாதிப்பு இருக்கா,
இருதயத்துல பாதிப்பு இருக்கா, பல்லுல பாதிப்பு இருக்கா, கால் நரம்புல பாதிப்பு இருக்கா, வயிற்றுல எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, இதெல்லாம் ஒரு முழுசா ஸ்கிரீன் பண்றோம். பண்ண பின்னாடி அவங்க உடல்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதற்கு ஏற்ப நாங்க சிகிச்சை அளிக்கிறோம். சர்க்கரை நோயாளிகளுக்கு எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை வரவிடாம தடுக்கிறோம். இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நாங்க 35 வருஷமா சர்க்கரை நோய்க்கு வைத்தியம் பார்க்கிறோம். இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்க மருத்துவமனையில வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்ப வந்தாலும் 85லேருந்து 95 வயசு இருக்கிறவங்களையும் 10லேருந்து 15 வருஷமா வைத்தியம் பார்க்கறவங்களையும் பார்க்க முடியும். உங்க வீடியோஸ்ல வெந்தயத்தையும் வெந்தயக்கீரையும் பற்றி சொன்னதெல்லாம் பார்த்து நான் வெந்தயக்கீரையை சாப்பிட்டு சர்க்கரை எனக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு டாக்டர். மிக்க நன்றி. திருமதி ராஜலட்சுமி அம்மா இவங்க மலேசியாவில இருந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. உங்க சேனல் பார்த்தேன் சார், ரொம்ப அற்புதமா இருக்கு, நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வை கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்து பாராட்டிட்டு போனாங்க. போறப்ப என்னுடைய நண்பர்களுக்கு நான் மலேசியால கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எழுதின நோய்களின் தாய் அப்படின்ற புத்தகத்தையும் வாங்கிட்டு போனாங்க. அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க, உங்களுடைய அட்வைஸ் படி என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி நான் வெந்தயக்கீரை வளர்க்குறேன், தினசரி உணவுல வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறேன், என்னுடைய சர்க்கரையோட அளவு நல்ல கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. நெஞ்சார்ந்த நன்றிமா. நம்ம தமிழ் சமுதாயம் எங்க இருந்தாலும் நம்ம கலாச்சாரத்தை மறக்கல அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து வெந்தயத்துக்கு வரேன். வெந்தயம் சர்க்கரையை நல்லா குறைக்கும், வெந்தய கீரையும் சர்க்கரையை நல்லா குறைக்கும். ஆனால் நிறைய சுகர் பேஷண்ட் பண்ற தவறுகள் என்ன அப்படின்னா, வெந்தயத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு சர்க்கரை மாத்திரையை நிறுத்துறதா. நம்ம உணவுல ஊறுகாய் எப்படி ஒரு உப உணவு, அதாவது ஊறுகாய் இல்லாமலும் நம்ம சாப்பிடலாம். வெந்தயம் அல்லது வெந்தயக்கீரை நம்ம மருத்துவத்துல ஒரு உப உணவு, அதாவது ஊறுகாய் மாதிரி. சர்க்கரை குறைவதற்கான மாத்திரைகளை எந்த சூழ்நிலையிலையும் நிறுத்தக்கூடாது. மாத்திரையை தொடர்ச்சியா சாப்பிடணும். அதோட சேர்த்து வெந்தயம் வெந்தயக்கீரை தாராளமா சாப்பிடலாம். வெந்தயக்கீரை வீட்டுல எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பத்தி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் அந்த வீடியோ போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்திருக்கேன், அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், மாத்திரையை நிறுத்தாதீங்க, மாத்திரையோட சேர்த்து வெந்தயக்கீரையும் வெந்தயமும் தாராளமா சாப்பிடுங்க. உங்க டாப் 10 சுகர் மாத்திரை பதின வீடியோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது சுகர் பேஷண்ட்டுக்கு சரியான அவேர்னஸ் வீடியோ. வாழ்த்துக்கள் டாக்டர். மாத்திரையோட முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டேன். நிறைய சுகர் பேஷண்ட் பிரச்சனைகளோட ஆஸ்பத்திரிக்கு வர்றப்ப, அதாவது காலில் புண்ணு, கண் பார்வை போயிருச்சு, மாரடைப்பு, இந்த மாதிரி வர்றப்ப அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்தோம்னா பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகள் மாத்திரை சாப்பிட்றதே இல்லை. அதனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துருது. பிரச்சனை வந்த பின்னாடி இப்ப காலில் ஒரு புண்ணு காலுக்கே ஆபத்து வர்றப்ப நான் தப்பு பண்ணிட்டேன் சார், இனிமே ஒழுங்கா மாத்திரை சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இருக்கு. இது பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கு காரணம் நீங்க மாத்திரை சாப்பிடாம இருந்ததுதான். அதற்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ கொடுத்திருக்கிறேன். மாத்திரைங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு சுவாசம் மாதிரி. எந்த சூழ்நிலையிலையும் மாத்திரையை நிறுத்தாதீங்க. மாத்திரையை நீங்க சாப்பிட்டீங்கன்னா மாத்திரை உங்க உடம்ப பார்த்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனையுமே வராது. 100 வயசுக்கு மேலையும் வாழ முடியும். வணக்கம் மணிவண்ணன் சார். குண்டா இருந்தா சுகர் வரும்னு சொல்றாங்க, ஆனா நான் ஒல்லியா இருக்கேன், எனக்கு எப்படி சார் சுகர் வந்தது? சர்க்கரை ஒல்லியானவங்களுக்கும் வரலாம், அதிக உடல் எடை கொண்டவங்களுக்கும் வரலாம். ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இன்சுலின் குறைபாடு காரணமாக சர்க்கரை வரும். உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை காரணமா அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும். இதுல வைத்திய முறைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் குறைபாடு, வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இன்சுலினை பயன்படுத்த முடியாத நிலைமை. அப்ப டாக்டர் வைத்தியம் பார்க்கிறப்ப ஒல்லியா இருக்கவங்களுக்கு இன்சுலின் சுரக்கிற மாதிரி மாத்திரை கொடுக்கணும், வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு சுரக்கிற இன்சுலின் நல்லா பயன்படுற மாதிரி மாத்திரை கொடுக்கணும். உங்களை பொறுத்தல ரெண்டுமே சர்க்கரை நோய் தான். ஆனா வைத்திய முறைகள் இவங்களுக்கு வேற வைத்திய முறை, இவங்களுக்கு வேற வைத்திய முறை. அதனால ஒல்லியா இருக்கவங்களுக்கும் சர்க்கரை வரும், ஆனா வருவதற்கான காரணங்கள் வெவ்வேறு. அதை வச்சுதான் வைத்தியமே பார்க்கிறோம். சார், அக்கறை காட்டினால் சக்கரை குறையும் நீங்க சொல்லும் போதே எனக்கு சக்கரை இல்லாம போன மாதிரி இருக்கு. தேங்க்யூ டாக்டர். அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். சர்க்கரை மேல ஒரு அக்கறை வைங்க, அதுக்கு தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டா சர்க்கரை குறையுமா, அதை சாப்பிட்டா சர்க்கரை குறையுமான்னு சொல்லி முழு சிந்தனையும் இதை பத்தியே தான் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு சர்க்கரைக்கான ஒரே தீர்வு மாத்திரைகள் தான். அந்த மாத்திரைகளை நீங்க தொடர்ச்சியா சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை குறையும். சர்க்கரையை பற்றிய புரிதலை மக்களுக்கு தொடர்ச்சியா கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சேன். சேனல் ஆரம்பிச்சு 6 மாசத்துல இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டா யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு அவார்டு கொடுப்பாங்களாம், அதுவும் கொடுத்திருக்காங்க. அத்தனைக்கும் காரணமான உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இப்ப மறுபடியும் சொல்றேன், அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.